அவ்வளோதான் இஸ் வந்தாச்சு. குஸ்னியை தோச்சுக்கா மெக்டியில் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். நைட்டு சாப்பாடு இது தெரிஞ்சிருந்தால் இப்போ நம்ம புக் பண்ண இடம் வந்துட்டு ஒரு தனி ப்ரைவேட் ரூம். ஸோ சரி, அவ்வளோ ரூம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து சாப்பிடையாவது எடுத்துகிட்டு வந்திருப்பேன். வீட்டில் செஞ்சதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வந்திருக்கேங்க. தெரிஞ்சிருந்தால் நான் எடுத்துகிட்டா வந்திருப்பேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு வந்தேன்னா இப்போ நைட்டாக சாப்பிட்ருக்கலாம். எப்போவுமே எனக்கு வந்துட்டு இந்த பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து வேணாம் அப்படின்னு வந்துட்டேன். ஓகே, பரவாயில்ல, மெக்டி இருந்தது, அதுக்கு சந்தோஷம். வந்த உடனே இடம் எல்லாம் பார்க்க அவசமாக இருந்தது. நான் அஸ்திரகான்லேருந்துட்டு இங்கே வந்த உடனே கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் வைப் அண்ட் ஃபீல் வந்து தருது. ஸோ வந்து பாருங்கள் நீங்கள் ஒன்ஸ். இன்னொன்று என்னென்னா இன்னொன்று இப்போ இங்கே வந்துட்டு ஐயோ ஸ்டாண்டு மாதிரி இருக்கட்டும். இப்போ இங்கே வந்துட்டு FIFA வேர்ல்டு கப் 2018 வந்து இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ண இடம். இது ஒன் ஆஃப் த பிளேஸ் இது ரஷ்யாவில். ஏன்னா ரஷ்யா தான் வந்து 2018 FIFA வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்ணுச்சு. அதில் ஒன் ஆஃப் த அரேனா 2018 இங்கே வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெல்கோகிராதில். ஒரு முக்கியமான விஷயம் அது சொல்லணும்னு தோணுச்சா சொன்னேன். World War II டைமில் வந்து இது ஒரு முக்கியமான பிளேஸ் இந்த இடம். அப்போ வந்து சேதப்படுத்தின ஒரு சில இடங்கள் வந்து இன்றைக்கும் மக்களால் பார்க்கப்படக்கூடிய இடமா இருந்துகிட்டு இருக்குது. சேதப்பட்ட இடத்த வந்து மறுசீரமைப்பு பண்ணாமல் இன்னுமே அந்த இடத்த வந்து பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்தனா போய் செக் பண்ணலாம். இவரை கேட்டால் ஐ டோன்ட் நோ மெனி பிளேசஸ் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. எனக்கு எந்த பிளேஸும் அவ்வளோவானா தெரியாது, நீங்கள் தான் பார்த்து வேணால் சொல்லுங்கள். நானே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கேன், நிறைய இடத்துக்குனா நான் சுற்றி பார்த்ததில்ல அப்படின்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய கண்டென்ட் சிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா சிக்காது போல் எதுவும். ஸோ பார்ப்போம் எதாவது சிக்குதா அப்படின்ட்டு. அண்ட் ஸோ இப்போ எடுத்த ரூம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா லிட்ரலி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இப்போ ரூம் எதுவும் இல்லை. இவர் நினச்சிட்டு வந்த இந்த ஒரு ஹாஸ்டல் வந்த உடனே அந்த ஹாஸ்டலில் வந்துட்டு அந்த நாங்கள் எடுக்கணும்னு நினச்ச ரூம் வந்து அவைலபிளாக இல்லை. அது வந்து கொஞ்சம் சீப் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே 3 நாள் தான் நான் மோஸ்ட்லி நம்ம தங்கே போகிறதில்ல. எதுக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டேன். அமைதியே தான் ஓகே நம்ம சீப்பானது எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தேன். வந்த டைமில் ரூம் இல்லை. ஸோ அந்த ரூம் வந்து இப்போ எடுத்துருக்கு. அந்த ரூமும் எப்படி என்ன ஏதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் கழித்து ப்ளாக் எடுக்கிறதுனால வந்து இந்த ரேஷியோ பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த மாதிரி இருக்குது, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஒன்ஸ் அவுட் எடுத்த பிறகு தான் எடிட் பண்ணக்குள்ள தான் தெரியும் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டாக தான் வரும். அங்கங்கே வந்து கட் இருக்கும். ஸோ அதனால் நான் நடுவிலே சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், ஹங்காமா, ஜியோ சாவன் போன்ற மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் என்னோடய கவர் சாங்ஸ் இருக்கும். அதிலே மறக்காமல் கேளுங்க. இப்போ ரீசெண்டாக கூட லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஜஸ்டின் பீபரோட சாங் வந்து நான் பாடியிருக்கேன். அது ஸ்பாட்டிஃபைலேயே, ஆப்பிள் மியூசிக் அண்ட் ஸோ நிறைய மியூசிக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. ரைட்ஸ் ரிஷின் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய பேர் வரும். அந்த ஆர்டிஸ்ட் பேஜில் உள்ளே போய்ட்டு என்னோடய சாங்ஸை கேளுங்க. என்னோடய கவர் சாங்ஸை கேளுங்க. யூடியூப்பில் இருந்துச்சு, அதை பற்றி நான் பேசுகிறேன். அது ஒரு வேலை பண்ணி விட்டானுங்க. இப்போ அந்த வீடியோ இருக்காது, பட் வீடியோ இருந்துச்சு முன்னே, இப்போ இல்லை. அது கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவும் ரீபோஸ்ட் பண்ண பார்க்குறேன். அதை பற்றி ஒரு தனி வீடியோவாக இந்த விஷயம்லாம் முடிக்கிட்டோம். விஷயம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இல்லைனா இந்த வீடியோஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்திருக்கும். என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டானுங்க யூடியூப் அந்த விஷயத்தில், கவர் சாங்ஸ் போடுறதன் மூலமாக. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. இப்போ என்னென்னா
ஆல்மோஸ்ட் பாதி கடலை நான் இப்போ தாண்டிட்டேன் இந்த சோலோ ட்ரிப்பில். இன்னும் மீதி கடலை தாண்டணுன்னா நான் வந்து இந்த ஊரெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து நான் மறுபடியும் அஸ்தரகானுக்கு ட்ரெயின் ஏறுற வரைக்கும். அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் 4 இடம் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 இடங்களை தாண்டி இன்னும் எங்கெங்கே போனோம் அப்படின்றது கிளாரிஃபிகேஷன் இல்லை. இந்த வீடியோ வந்து வல்கோகிராத்லேருந்து பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா, இல்லை வல்கோகிராத்லேருந்து போன நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா, இது கிராஜுவேட் ஆகி போன நண்பர்களோ இல்லை தமிழ் தெரிஞ்ச நண்பர்கள் யாராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே இன்னும் என்னென்ன இடங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மறுபடியுமே வல்கோகிராத் வந்து நான் வருவேன். பிகாஸ் இந்த இடம் வந்துட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்ம தெரியாமல் இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து போன பிறகு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வருவோம். இப்போ மெயினான இடங்களை பார்த்துட்டு இன்னும் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள்லாம் வந்து சுற்றி பார்க்க மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து வருவேன். அதுக்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? கடைசியாக நம்ம MLM ஸ்கேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்றத அதுக்கப்புறத்தில் நடுவில் சொல்கிறேன். சாப்பாடு வரணும், சாப்பிடுவோம், கிளம்பிட்டு போய் அப்படியே தூங்க வேண்டியது தான். போகக்குள்ளே நான் பேசுகிறேங்க. இதோட ரூமை வந்து சுற்றி காமிக்கிறேன். அதோட மேபி ரூமுக்கு போயிட்டு நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இப்போ வந்து டோர்ச்கால வந்து உட்காந்துருக்கேன். பாருங்கள், நம்பர் பிளேட்டை உட்காந்துட்டு இங்கே வந்து சுற்றி அப்படியே உட்காண்ட்ருக்கேன். நான் இப்போ அப்படியே நான் இப்போ இங்கே சுற்றி உட்காண்ட்ருக்கேன். ஆனால் நம்மளை எல்லாருமே பார்க்கக்குள்ள ஒரு வினோதமான ஜந்து மாதிரியே பார்க்குறாங்க நம்மளை. அதுதான் ஒரு மாதிரி உள்ள எசிட்டேட்டாக இருக்குது. ஓகே கைஸ், பாய். அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு ரூமுக்கு. ஐயா ரூமை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால எங்கே இது ஆக்சுவலி என்ட்ரன்ஸுங்க, ஓகேங்களா? இது வந்து என்ட்ரன்ஸ். வெளியே போய் காமிக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு உடம்பு இல்லை, அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே இருக்கேன் இப்போ நான். ஸோ என்ட்ரன்ஸு. வெளியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஆளுங்களாக இருக்காங்க. அதனாலேயும் தான் நான் இப்போ வந்து வெளியே போகல. அண்ட் இது வந்து ஒரு சின்ன வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷூ கேஸ் பூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு தான் வச்சுருப்பானுங்க இந்த மாதிரிலாம். இது வந்துட்டு ஸ்விட்சஸ் ஃபார் இங்கேத்துக்கான லைட். இப்போ இதை ஆஃப் பண்ணோம்னா இங்கே இருக்கிறது நின்றுச்சு, எரியுது. தென் இதை ஆஃப் பண்ணுவோம். உள்ள அடுத்து இது ஐ திங்க் பாத்ரூம்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்ரூம்ங்க. இது வந்து பாத்ரூம். ஸோ பாத்ரூம் அப்புறமா லாஸ்ட்டாக பார்ப்போம். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு வார்ட்ரோப் தந்திருக்காங்க. இந்த வார்ட்ரோப்பில் லைக் எக்ஸ்ட்ரா பில்லோஸ், குவில்ட்டு, ஹேங்கர், அதுக்கப்புறம் இது என்னது இது? ஓகே. அதுக்கடுத்து டவல்ஸ் தந்திருக்காங்க. ஐயோ, ரஷ்யனு, இங்கிலீஷு, தமிழ் எல்லாமே போட்டு குழம்புதுங்க. அப்புறம் ஒரு டேபிள். இது வந்து ஃப்ரிட்ஜு. இப்போ வந்து மெக்டி போயிட்டு வந்தோம்ல, ஸோ அந்த கோக் மிச்சம் வந்து கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன். ஃபுல்லாக குடிக்க முடியல, அதனால் இதில் போட்டு வச்சுருக்கேன். தென் இது அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோன்னா இங்கே ஒரு சோஃபா தந்திருக்காங்க. தென் இங்கே ஒரு டேபிள் ப்ளஸ் சேர், அதுக்கப்புறம் ஒரு நைட் லேம்ப், அதுக்கப்புறம் இங்கிட்டு ஏசி, அப்படியே வந்தால் டிவி வந்து ஸ்மார்ட் இல்லை. ஏன்னா நானும் நினச்சேன் வந்தவொடனே ஸ்மார்ட்டாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு இது கொடுத்துருந்தாங்க, அதனால ரிமோட். இதில் பார்த்தா யூடியூப் எதுவுமே போடல. ஸோ இட்ஸ் ஆஸ் யூஷுவல் நார்மல் டிவி, அதனால் நான் எதுவும் போடல. வேணா இருங்க போட்டு கூட பார்ப்போமா? ஹாய் இரு.
யா ஓடுது. ஸோ ஆஃப் பண்ணிப்போம். ஏதாவது எசக்கு புசக்காக காப்பிரைட் வந்துட போகுது. யா அதுக்கப்புறம் ஏசி ரிமோட் வந்திருக்காங்க. நைட் லேம்ப் சொன்னால அதுக்கானது சுவிட்சிங்கிட்டு. அதுக்கப்புறமா இது என்னோடய ஐட்டம்ஸ். அப்படியே வந்தேன்னா இங்கிட்டு ஒரு டேபிள் அண்ட் நைட் லேம்ப் வந்து தந்திருக்காங்க போல். யா நைட் லேம்ப் இது. அந்த பக்கமும் சேம் அதே மாதிரியே ஒரு நைட் லேம்ப். இது வந்து பெட். யா உங்களுக்கே தெரியும். ரொம்ப காம்பேக்டாக தாங்க இருங்க ரூமு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டே ஆஃப் ஆகிடுது. ஐசி இது இது லைட்டு, நைட் லைட்டு. இப்போ நமக்கு கொடுத்த கீ வந்து இதுதான். ஐயோ இதான் நமக்கு கொடுத்த கீ. NFC டேக்கோடு இருக்கு போல். அதான் படுத்துக்க ஒரு குல்ட்டு, ஒரு பெட்ஷீட் தந்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான். ரொம்ப காம்பேக்ட். இந்தியாவில்னா இதை எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 to 750 அவ்வளோதான் இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நானாக தரமே இருந்தால் ஒரு 750 ருபீஸ் தான் நான் வந்து இதுக்கு இப்போ டே வந்து நான் திருவண்ணாமலையில் இருந்தனாலோ இல்லை வேறு ஏதாவது சென்னையில் வந்து அவுட்டர் இடத்துலலாம் இருந்தேன்னா இவ்வளோ தருவோம். சென்னையாக இருந்தால் ஒரு ஆல்மோஸ்ட் 1000 தரலாம். 1000 தரலாம். இந்த இடத்துக்கு வந்து நான் 1000 தருவேன். அப்படிப்பட்ட இல்லை 1000 தரலாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துக்கு 1000 தரலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த இடம் நான் காமிக்கல. இது ஜன்னல் போல். அட கூட கம்பியாக தந்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலா இது? ஆடா பாவிகளா, அப்போ எதுக்குடா ஜன்னல்? சரி அதுக்காக தந்துருக்கானுங்க. பூட்டிடுவோம். போட்டுறதான் நல்லது. நல்லா ரொம்ப கோல்டாக இருக்குது. போட்டு அப்படி மூடி. ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. பாத்ரூம் அதான் சுவிட்சை போட்டுட்டு இந்த சுவிட்ச் தானே செக் பண்ணுவோம். ஓப்பன். இங்கே என்ன டஸ்ட்பின். ஒரு இது தந்துருக்காங்க. அது வாஷ் பேசன், தண்ணி. இதில் கோல்டு அண்ட் ஹாட்டுக்கு. ஓகே, இது கோல்டா? ஹாட்னா ஹாட் வருதா? ஓகே, ஹாட் வாட்டர் வரல, என்னன்னு தெரில, கேட்போம். ஒருவேளை இந்த பக்கம் ஹாட் வாட்டரோ? ஆமாங்க, லைட்டாக வந்து மாறுது. ஐ திங்க் இதுதான் ஹாட் வாட்டர்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாகவும் வருது. இதுதான் ஹாட் வாட்டர். அப்போ இப்போ தான் லைட்டாக சூடு வருது. இதுதான் அப்போ. இதுதான் ஹாட் வாட்டர் அப்போ. ஓகே, கிளாஸு தண்ணி குடிக்க தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வேறு சிங்க் எதுவும் இல்லை. ஸோ அது தண்ணி குடிக்க வச்சுருக்கானுங்க. இது என்ன? இது என்னது? சென்ட் ஆயில் போல் இது. அப்புறம் ரூம் ஸ்ப்ரே அண்ட் ஒரு மிரர். ஒரு மிரர். அதுக்கப்புறமா வந்து இது என்ன? மிலோ தெலியா ரூக். வாஷ் பேசனுக்கான இது போல். அப்புறம் ஒரு டவல் ஹோல்டர், டாய்லெட் அண்ட் பேப்பர் ரோல் ஆஸ் யூஷுவல். பிகாஸ் டைல்ஸ் இருக்குது, அதனால் பிபிட் இல்லை, பேப்பர் ரோல் தான் யூஸ் பண்ணோம். பிகாஸ் இட்ஸ் ஃபாரின் கண்ட்ரி. அதுக்கப்புறம் இருங்க வரேன். வைடு பெட்டர். இந்த பக்கம் விளக்கணும்னா ரொம்ப இது கொஞ்சம் தாழ்த்தி வச்சுருக்கலாம் இடம். ஏன் அப்படி வச்சுருக்கானுங்கன்னு தெரில. அப்புறம் இது வித் ஷவரோட. ஓகே, கூல். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ரைட்ரா, செம்ம. ஓகே.
நம்ம அப்படியே இதை மூடிட்டு வந்தோம்னா இங்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கும் பாத்ரூமா. நம்ம அப்படியே இப்படி குளிச்சிட்டாங்கன்னா இப்படி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தெரிகிறேன்னா இப்படி இருக்குமா? இப்படியே இருக்கட்டும். ஒரு 2019 சேனல் ஆரம்பித்தேன்னா 19 ஆரம்பிக்கக்குள்ள நான் இப்படி இல்லவே இல்லை. இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் பாருங்களேன். லுக் டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியுது. ரொம்ப 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 அதிகமாக தெரியுது. அப்போ எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், எங்கே இருக்கேன், எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? ஓகே, இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் காத்திருக்கோ ஹூனோஸ். நல்லா இருக்குது. நான் அப்படியே அப்படி பெட்டில் கொஞ்ச நேரம் சாஞ்சனா நல்லாயிருக்கும். ஒன்றும் முடியல, முதுகெல்லாம் வலிக்குது. 6.5 hours ட்ரெயின் ஜேர்னி. மனுஷனாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்த வாட்டினா ஒழுகோகிறாடோ இல்லை இதுக்கு மேலே இருக்கிற ட்ரெயின் ஜேர்னியில் தயவு செஞ்சு சீட்டிங் போடக்கூடாது. இப்போ போகக்குள்ளே என்ன நிலைமையாகும் தெரியல. ஏன்னா அது செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பிங் கோச். அதுதான் அதில் அது எப்படி இருக்குன்னு தெரில. சரி, நான் தேர்ட் கிளாஸ்லேயே வரலாம் அப்படின்னு பார்த்தேன். இருங்க, இது தேர்ட் கிளாஸ் தான் நினைக்கிறேன். இப்போ நான் போட்டது ஓப்பன் ஸ்லீப்பிங் கோச்சுன்னு நினைக்கிறேன். ஐய, இது அது எந்த லட்சணத்தில் இருக்குமோ? சரி, ஓகே, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சிட்டி போவோம்ல, அப்போ நம்ம அந்த 2 ஸ்டார் அதை பார்ப்போம். அது என்ன கதை அப்படின்ட்டு அது பார்த்தோன்னா அப்போ தெரிஞ்சிடும்ல. ஸோ நான் அப்படியே போயிட்டு ஜாலியாக தூங்கிட்டு நான் மறுநாள் பார்க்குறேன். உங்களுக்கு ட்ரான்சிஷன் என்னமோ ஒரு 5 செகண்ட் தான், ஆனால் எனக்கு ஒரு 10-15 hours இருக்கும். ஒன்றுத்துக்கும் முடியல நண்பர்களே. ஒன்றும் முடியல நண்பர்களே. அப்படியே உறக்கமாக வருது, அப்படியே கிரிட்டுன்னு அடிக்குது. இப்போ படுத்தனா அவர் 11 மணிக்கு தான் வருவாராம்மா. ஏன்னா அவருக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அவர் படிக்கிறவர் இங்கே அவர் 6th year படிக்கிறாரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஸ் லைக் அஸ். அதனால் அவரும் யூனிவர்சிட்டியில் நிறைய படாத பாடுகளை பட்டு விட்டு தான் இந்த வாரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக இருந்திருக்காரு. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தொல்லை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். சரி, பழகின பாவத்துக்கு வா அப்படின்ட்டு அவரும் இப்போ வந்திருக்காரு. ஸோ அவர் வர 11 o'clock ஆகிடும். யார் சொல்லிட்டு தான் வரேன், வாய்ப்பே இல்லை, அதுக்கு முன்னாடினா வர 11 ஆகிடும் அப்படின்னாரு. சரி, ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கேன். ஸோ அவர் வந்தார்னா 11 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக போயிட்டு எந்தெந்த இடமோ அந்தந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 6 மணிக்கு மறுபடியும் ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு மறுநாள் காலைல அப்படியே எழுந்துச்சு போக வேண்டியது தான். இந்த இடம் ஆல்மோஸ்ட் நான் 3 days இங்கே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு இந்த இடத்த நான் 1000 கொடுப்பேன்னா, இஃப் நான் இந்தியாவில் சென்னையில் இருந்தேன்னா, ரஷ்யாவில் இருந்தேன்னா, அஸ்திரகான்லேயே இருந்தேன்னா கூட ஒரு 1100 கூட தரும். 1100 1200 தரலாம் தாராளமாக. பட் இன்னுமே அது ஸ்பேஷியஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்காது, அதாவது ரொம்ப தாராளமாக இருக்கும் இடம். ஆனால் இங்கே இந்த அளவுக்குனா குறுகுன இடமா இருக்காது. அப்படி இருக்குள்ள இங்கே 2000 நான் ஒரு நாளைக்கு இங்கே கொடுக்குற மாதிரி வருது. 2000 கொடுத்தனா எனக்கு கிழிஞ்சிரும், எனக்கு மொத்தமாக எங்கேயோ பில்லு போயிடும். அதனால் 2000ன்றது இங்கே ரஷ்யன் ரூபிள்ஸ் படி. இந்தியன் ருபீஸ்க்கு எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் 2100 to 2200 கிட்ட வந்துடும். அவ்வளோ கொடுத்து நான் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் அ ஒர்க்கிங் பீப்புள். நான் சாதாரணமாக படிக்க வந்தவன்.
ஆனால் முதல்ல ஏமாறக்குள்ளே நினச்சேன். இந்த தமா துண்டு பாவம் 1 லிட்டர் வாட்டர் கேன் 100 போதே வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இங்கே வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டேன். ஓகே, நைட்டில் இடம் போகிறதுக்கே இடம் இல்லை, வேறு வழி இல்லை, இந்த இடம் தான் இருந்தது. ஸோ புக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு நாள் தங்கிப்போம், 2வது நாள்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோடு சற்று உறங்க போகிறேன். இந்த 5 செகண்ட் டிரான்சிஷனுக்கு அப்புறமாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ரைட்ஸ் ரிஷி. பாய் பாய் பாய்.